3 கதாநாயகிகள் இருந்தும் யாரையுமே கட்டி பிடிக்கல அப்படின்னு 24 வருஷத்துக்கு பின்னாடி ஓப்பனாவே பேசியிருக்காரு சூர்யா. இயக்குனர் அமீர் இயக்கத்துல உருவாகி வெளியான முதல் படம் மௌனம் பேசியதே. இந்த படத்துல சூர்யா, த்ரிஷா, லைலா, நேஹா அப்படின்னு பல பேர் நடிச்சிருந்தாங்க. படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு. படம் வெளியான 2002வது வருஷம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த நிலையில தமிழ் சினிமா உலகத்துல ரிலீஸ் கலாச்சாரம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருது. இந்த நிலையில மௌனம் பேசியதே படத்தையும் ரிலீஸ் செய்ய முடிவெடுக்கப்பட்டு வரக்கூடிய 13ஆம் தேதி, அதாவது காதலர் தினத்துக்கு முந்தைய நாள்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த நிலையில படத்தோட நாயகன் சூர்யா இது தொடர்பா வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ ஒண்ணுல படம் பத்தி தெரிவிச்சதும், படக்குழு தெரிவிச்சதும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. சூர்யா வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவுல ஒழுங்கா தானடா இருந்தீங்க, திடீர்னு எங்க இருந்துடா இந்த லவ் வருது அப்படின்னும், காதல் கண்ணுல இருந்து வரக்கூடாது, மனசுல இருந்து வரணும், தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு பல டயலாகுகளை நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் ஷார்ட்ஸா பார்த்துக்கிட்டு இருக்கேன். 24 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மௌனம் பேசியதே படம் இப்பவும் பலருக்கும் விருப்பமான படமா இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. இயக்குனர் அமீரோட முதல் படம். என்னோட படங்கள்ல சிறந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. த்ரிஷா, லைலா, நேஹா அப்படின்னு 3 கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க. ஆனா ஒருத்தர கூட கட்டி பிடிக்கல. யுவன் சங்கர் ராஜாவோட ஆல்பம் ஹிட் பாட்டு தான். ஒரு தலைமுறையே இத பார்த்திருக்க மாட்டாங்க. சுமார் 24 வருஷத்துக்கு பின்னாடி படத்த ரிலீஸ் செய்யறாங்க கணேஷ் ரகு, அப்ரிஜித் பிலிம்ஸ். நீங்க தியேட்டர்ல இந்த படத்த எப்படியெல்லாம் வரவேற்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்க ஆவலா இருக்கேன். உங்க கூட இணைஞ்சு படம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் இருக்கு. பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல பார்க்கறதுக்கு திருப்திகரமான படமா இது இருக்கும் அப்படின்னு உறுதியா சொல்றேன். சீக்கிரமே தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு வீடியோவுல பேசியிருக்காரு. இவரோட இந்த வீடியோவ பார்த்த ரசிகர்கள், இணையவாசிகள் அப்படின்னு பலரும் லைக்குகள அள்ளி வீசிட்டு வராங்க.